ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஜீவனும் ஜீவ உரிமைகள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவை, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கொட்டி கொடுத்து மறுபடியுமாக வேதத்துள்ள மகத்துவங்களை இந்த ஒரு வாக்கியங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் கூட நாங்கள் தெரிந்து கொண்ட காரியத்தை முற்றிலுமாக தியானிக்க தேவ கிருபை செய்யண்டமாய் ஜெபிக்கின்றோம். வையாவும் எங்கள் மீட்பரம் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில காரணங்களை முன்னிட்டு ஒரு சிறிய கேள்வியும் வெகு சிறிய பதிலும் தேர்வு செய்திருக்கிறோம். அதனால் இன்றைய நாளில் இதுதான் நமக்கான ஒரு பாடமாக அமைகின்றது. அந்த கேள்வியை நம்ம நன்றாக கவனிக்கலாம். கர்த்தர் கிறிஸ்துவின் பலன் சாற்றப்படுதல் பழைய ஏற்பாட்டில் மாதிரிகளாகவும் நிழல்களாகவும் காண்பிக்கப்பட்டுள்ளனவா? அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பலன் சாற்றப்படுதலை பற்றி பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாதிரிகளாகவும் நிழல்களாகவும் காண்பிக்கப்பட்டுள்ளனவா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. பதில்: இது நேரிடையாக போதிக்கிறதா என்பதை நான் அறியவில்லை. ஆசரிப்பு கூடார நிழல்கள் புத்தகத்தில் இது மாதிரி விஷயத்தை போதிக்கும் பல விவரங்கள் நமக்கு உள்ளன, ஆனால் நேரடியாக நாம் அறியவில்லை. அவ்வளோதான். ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பழைய ஏற்பாட்டு காலத்து புஸ்தகத்தில் இந்த பலன் சாற்றப்படுதலை குறித்து நேரடியாக எதுவுமே கிடையாது. ஆனால் ஆசரிப்பு கூடார புஸ்தகத்தில் சில காரியங்கள்லாம் இந்த மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கோன்ற மட்டும் சகோதரர் பதிவு செய்திருக்கிறார்கள் பார்க்குறோம். நம்ம அடுத்து வரக்கூடிய வகுப்பில் பார்த்திங்கன்னா இந்த பலன் சாற்றப்படுதலை பற்றின இன்னும் சில காரியங்கள்லாம் சில கேள்விகள்லாம் அருமையாக கேட்டிருக்கிறாங்க. அதை நம்ம கவனிப்போம். அப்போது இன்றைய நாளுக்குரிய கேள்வி இதுதான், பதில் இதுதான். ஸோ தொடர்ந்து என்ன பண்ணலான்னா இந்த காரியங்களை குறித்து நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க பிரயாசப்படலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. இம்மட்டமாக இந்த காரியங்களை கொடுத்து நீர் எங்களை அறிவில் தேற்றிய தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி காரியங்களை நாங்கள் இன்னும் இழந்து போய்விடாதபடிக்கு அதிகமாக பிரயாசப்பட தேவன் நம்ம கிருபை செய்யணுமா ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பரம் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.